السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல இறைவன் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலாவுக்குண்டாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் காருண்ய வல்லல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களுடைய ஆல சஹாபுகள் அனைவர் மீதும் குறிப்பாக இக்காணொலியை கேட்கக்கூடிய உங்களின் மீதும் உண்டாகட்டுமாக. சென்ற தொடரில் நாம் உம்முல் முஃமினீன் சய்யிதத்துனா ஹதீஜத்து தாஹிரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபர்களுடைய வாழ்க்கை குறிப்பினை செவிமடுத்திருந்தோம். இக்காணொலியின் ஊடாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இரண்டாவது மனைவி உம்முல் முஃமினீன் சய்யிதத்துனா சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை பற்றிய ஓர் சில குறிப்புகளை நாம் செவிமடுப்போம். அன்னை அவர்களுடைய தந்தையின் பெயர் ஜம்ஆ என்பதாகும். அதுபோல் அன்னை அவர்களினுடைய தாயாரின் பெயர் ஷமூஸ் என்பதாகும். ஷமூஸ் பின்த் கைஸ் என்பதாகும். அன்னை அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்பாக அவர்களுடைய சாச்சாவின் மகனாகிய சக்ரான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை திருமணம் முடித்திருந்தார்கள். அந்த அவர்களுடைய கணவருடன் சேர்ந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் பைஅத்தும் பெற்றிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஹபஷாவுக்கு அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்தும் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஹிஜ்ரத்தை மேற்கொண்டவர்கள் சில காலங்கள் கழித்து கணவரும் மனைவியுமாக இணைந்து திரு மக்கா நகருக்கு வருகிறார்கள். மக்காவுக்கு வந்து சில காலங்களிலே அன்னை சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய முதல் கணவர் சக்ரான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். அவர்கள் வஃபாத்தாகியதன் பிறகு அன்னை அவர்கள் நீண்ட காலமாக அவர்கள் வேறு யாரையும் திருமணம் முடிக்காமல் பத்தினித்தனத்தோடும் ஒழுக்கம் நிறைந்தவர்களாகவும் வாழ்ந்து வந்தார்கள். அன்னை அவர்களை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடும் பொழுது அன்னை அவர்கள் மிக அழகானவர்கள், அது மாத்திரமல்ல மிக உயரமானவர்களாகவும் காணப்பட்டார்கள். அவர்கள் உடம்பு தடித்தவர்களாகவும் இருந்தார்கள். பருமன் கூடியவராகவும் மிக நீளமானவராகவும் அந்த கூட்டத்திற்கு தலைவர் போன்றும் அன்னை சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் இருந்தார்கள். முதல் கணவருடைய வஃபாத்துக்கு பிறகு நீண்ட காலம் வேறு யாரையும் திருமணம் முடிக்காதவர்களாகவே இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில்தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் வஃபாத்தாகி இருந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய மனைவியார் ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்து கேட்கிறார்கள், நாயகமே, நீங்கள் வேறு யாரையும் திருமணம் முடிக்கவில்லையா? ஹதீஜா நாயகினுடைய வஃபாத்துக்கு பிறகு கேட்கின்றார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யாரை திருமணம் முடிப்பது என்பதாக. அதற்கு அன்னை ஹவுலா நாயகி சொன்னார்கள், நாயகமே, நீங்கள் விரும்பினால் திருமணம் முடிக்காத ஒரு பெண்ணும் இருக்கிறார்கள், அதுபோல் திருமணம் முடித்து கணவன் வஃபாத்தாகிய ஒரு பெண்ணும் இருக்கிறார்கள் என்பதாக அன்னை ஹவுலா நாயகி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் சொன்னார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள், திருமணம் முடிக்காத பெண் யார், திருமணம் முடித்த அந்த பெண் யார் என்று கேட்டபொழுது அன்னை ஹவுலா நாயகி சொன்னார், திருமணம் முடிக்காத பெண் உங்களுடைய உற்ற தோழர் சய்யிதுனா சித்தீக்குல் அக்பர்
அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய அன்பு மகளார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். திருமணம் முடித்து கணவர் வஃபாத்தாகிய விதவை பெண் அன்னை சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்று உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனைவி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சொல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சென்று அந்த திருமணத்தை பேசிவிட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அதன் பிறகு அன்னை ஹவுலா நாயகி அபூபக்கர் சித்திக் நாயகத்திடத்திலும் செல்கிறார்கள். சென்று பேச்சுவார்த்தையை முடித்ததன் பிறகு அன்னை சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களிடத்தில் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், சௌதாவே, அல்லாஹ் உனக்கு மிக அருள் புரிந்து விட்டான், அவனுடைய பரக்கத்தையும் நிஅமத்தையும் உன்னில் பொழிந்து விட்டான், சொரிந்து விட்டான் என்று சொன்ன பொழுது அன்னை சௌதா நாயகிக்கு ஒன்றும் புரியவில்லை. அன்னை சௌதா நாயகியினுடைய தோழிதான் ஹவுலா என்பவர்கள். அப்போ அந்த ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் இப்படி சொல்லும் பொழுது அன்னை சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. கேட்டார்கள், என்ன நிஅமத்தை, என்ன அருளை அல்லாஹ் எனக்கு செய்து விட்டான் என்று அன்னை அவர்கள் கேட்ட பொழுது அன்னை ஹவுலா நாயகி சொன்னார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உன்னை திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறார்கள். உனது விருப்பம் என்ன? நீ அவர்களை திருமணம் முடிக்க ஆசை கொள்கிறாயா அல்லது உனக்கு விருப்பம் இல்லையா என்பதை கேட்டு வருவதற்காக வேண்டி நான் வந்திருக்கிறேன் என்று தோழி ஹவுலா நாயகி அன்னவர்கள் சொன்ன பொழுது அன்னை சௌதா நாயகி எப்படி மறுக்க முடியும்? நாயகத்தை தனது கணவராக ஏற்றுக்கொள்வதற்கு அந்த காலத்து பெண்களெல்லாம் தவித்த பொழுது அன்னை சௌதா நாயகி அதை பெரும் பாக்கியமாக நினைத்து, எனக்கு விருப்பம்தான், இருந்தாலும் என்னுடைய தந்தை ஜம்ஆ அவர்களிடம் சென்று அவர்களுடைய அனுமதியை நீ பெற்றுவா என்று அனுப்பினார்கள். அப்பொழுது அன்னை ஹவுலா நாயகி அவர்களுடைய தந்தை சௌதா நாயகியினுடைய தந்தை ஜம்ஆ அவர்களிடம் சென்றார்கள். அப்பொழுது ஜம்ஆ அவர்கள் மிக வயது முதிர்ந்தவராக இருந்தார்கள். அன்னை ஹவுலா நாயகி அவர்களுக்கு முன்னால் சென்று நிற்கின்ற பொழுது அவர்கள் கேட்டார்கள், மன் ஹாதிஹி, இவள் யார் என்று கேட்டார்கள். அப்பொழுது அன்னை ஹவுலா நாயகி சொன்னார், நான் உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனைவி ஹவுலா, அதேபோல் ஹக்கீம் என்பவருடைய மகளார் என்று தன்னை அறிமுகப்படுத்திவிட்டு சொன்னார்கள், நான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவரிடத்திலிருந்து வருகிறேன். அவர்கள் உங்களது மகளார் சௌதா நாயகியை திருமணம் முடிப்பதற்கு ஆசைப்படுகிறார்கள். உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்ட பொழுது அப்பொழுது சம்ஆ என்பவர்கள் சொன்னார்கள், குஃபுஉன் கரீம், ஒரு சங்கையான ஒரு நல்ல ஒற்றுமை, நல்ல பொருத்தம், அழகிய பொருத்தம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், எனக்கு விருப்பம். தனது மகளாரை அழைத்தார்கள். சௌதா நாயகியை ஜம்ஆ அழைத்தார்கள். அழைத்து கேட்டார்கள், உனக்கு அழகிய ஒரு பொருத்தம் கிடைத்திருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிக நீதமானவர்கள், அவர்கள் இந்த கூட்டத்திலே மிகவும் சிறந்தவர்கள். அவர்கள் உன்னை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி கேட்கிறார்கள். உனது விருப்பம் என்ன என்பதாக ஜம்ஆ அன்னவர்கள் தங்களது மகளாரிடத்தில் கேட்ட பொழுதும் அன்னையும் சொன்னார்கள், எனக்கும் விருப்பம்தான் என்பதாக. அப்பொழுது அவர்களுடைய தந்தை ஜம்ஆ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை அழைத்து திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். கிட்டத்தட்ட 400 திர்ஹம் பணம் கொடுத்ததாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அன்னை சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி மகராக கிட்டத்தட்ட 400 திர்ஹங்கள் கொடுத்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். திருமணம் முடிந்து விட்டது. அந்த திருமண நிகழ்வின் பொழுது சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய சகோதரர் ஒருவர் வெளியூருக்கு சென்றதாகவும், இன்னும் சில வரலாற்று ஆசிரியர்கள் அவர்கள் கஅபத்துல்லாவுக்கு சென்றதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். திருமண நிகழ்வின் பொழுது அவர்கள் அந்த இடத்தில் இல்லை.
அப்போ அந்த அப்து என்று சொல்லக்கூடியவர்கள் வந்தார்கள். அப்திபுனு ஜம்ஆ, சௌதா நாயகனுடைய சகோதரர். அவர் வந்து இந்த திருமணத்தை பார்த்தவுடன் தனது தலையில் மண்ணள்ளி போட்டு விட்டு சொன்னார்கள், என்ன வேலை பார்த்தாய், என்ன வேலை பார்த்தாய் என்று வியப்புடன் கேட்டார்கள். அதன் பிறகு அந்த அப்து என்பவர்கள், சௌதா நாயகனுடைய சகோதரர் அப்து என்பவர்கள் சில காலங்கள் கழித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சொன்னார்கள், நான் ஜாகிலியா காலத்தில் இருந்த பொழுது இப்படி சொல்லிவிட்டேன், இதை நினைத்து நான் கவலைப்படுகிறேன் என்பதாக அப்து என்று சொல்லக்கூடியவர்கள் பிற்காலத்தில் சொன்னதாக வரலாற்று தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி அன்னை சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திருமணம் முடித்தார்கள். திருமணம் முடிக்கின்ற பொழுது அன்னை அவர்களுடைய வயது 55. சில காலங்கள் கழிகின்றன. அன்னை அவர்கள் வஃபாத்தாகின்ற சமயம் வந்தது. அன்னை அவர்கள் இமாம் புகாரி அதுபோல மற்றுமுள்ள இமாம்களுடைய கருத்தின் பிரகாரம் இவர்கள் ஹிஜ்ரி 23 ஷவ்வால் மாதத்தில் வஃபாத்தானார்கள் என்றும், வேறு சில இமாம்கள் இவர்கள் ஹிஜ்ரி 54 அல்லது 55 வஃபாத்தாகி ஜன்னத்துல் பக்கீயில் அடக்கம் செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எது எவ்வாறு இருந்த பொழுதும் அன்னை அவர்கள் ஒரு புனிதம் வாய்ந்த, ஒரு அருள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கழித்திருக்கிறார்கள் என்பதை நாம் மேலுள்ள வரலாற்று குறிப்புகளிலிருந்து தெரிகிறது. இவர்களுடைய சிறப்பு பற்றியும் கீர்த்தி பற்றியும் பல ஹதீதுகள், பல வரலாற்று நிகழ்வுகள் இருந்த பொழுதும் குறிப்பிட்ட ஓர் சிலதை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். மீதி இருக்கக்கூடிய விடயங்களை தேடி அறிந்து நீங்களும் அறிந்து கொண்டு உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய உற்றோர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.